ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் நாகர்கோவில் ஸ்டைல் கல்யாண வீட்டு இஞ்சி தீயல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நாகர்கோவில் ஏரியாவில் கல்யாண வீடுகளில் வாழை இலையில் நார்த்தங்காய் தீயல் இருக்கிற மாதிரி இந்த இஞ்சி தீயலும் கண்டிப்பாக இருக்கும். இது சாம்பார், பருப்பு, ரசம், மீன் குழம்பு, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷை தொட்டுக்க ரொம்பவே நல்லாயிருக்கும். 10 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சூடாக ஒயிட் ரைஸில் பசஞ்சு சாப்பிட கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஞ்சி தீயல் பண்ணதுக்கு நான் இன்றைக்கி 180 கிராம் இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. கடாய் சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியை சேர்த்துக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த இஞ்சியை நல்லா வதக்கிக்கோங்க. அந்த இஞ்சி நல்லா ஃப்ரை ஆகி முருவை வரணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். இஞ்சி நல்லா ஃப்ரை ஆகிட்டு இந்த மாதிரி சுருங்கி வரணும், இந்த அளவுக்கு இஞ்சியை ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது அந்த இஞ்சியோட காரத்தன்மை வந்து தொண்டையில் தெரியாது. இப்போ தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். மசாலா சேர்க்கும்போது ஃப்ளேமை ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க, லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா இஞ்சியும் காரம் இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது, தீயல் பண்ணும்போது டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். ஒரு 30 செகண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. இஞ்சி வந்து நல்லா ஆறிட்டு இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது பண்ணி 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் அந்த எண்ணெயில் லைட்டாக வதக்கிக்கோங்க. நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சது தான். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை சேர்த்துக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே நிறைய புளி தண்ணி சேர்த்துறாதீங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் சேர்த்துட்டு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. டக்குனி கெட்டி ஆயிரும். கூட ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. புளி செக் பண்ணும்போது எனக்கு புளி பத்தலை, அதனால் மீதி புளி தண்ணியும் சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. வச்சு குக் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா வந்து கொஞ்சம் திக்காகி வருது. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. அந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ ஃப்ளேமை லோவில் மாற்றிக்கோங்க. லோவில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். கெட்டியாக வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. 5லேருந்து 6 நிமிஷம் குக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நம்மளோட தீயல் ரெடி ஆகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.